வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைஃப்ல யாரா இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். எல்லாரும் நலமா இருக்கணும், ரொம்ப சிறப்பா இருக்கணும். இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். சரி, லைஃப்ல யாரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, என்னால் இங்கே வியூ பண்ண முடியல. அப்படி யார் லைஃப்ல இருந்தா வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதனால் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களோட அபிப்பிராயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நம்ம யாரையுமே சுற்றி காட்டுறதோ இல்லை யார் மனசு புண்படுத்துறதுக்காக இந்த லைஃப் நம்ம செய்யலை. ஏதோ இந்த லைஃப் செய்யறதுனால, இந்த வீடியோ பார்க்கறதுனால, அதாவது லைஃபாக இந்த நான் பேசுறது கேட்கறதுனால ஏதாச்சும் கண்டிப்பாக வெளிப்புறவா அவங்க ஆவறதுக்கு, அதாவது மற்றவங்களுக்கு ஒரு நல்லதாகவே அவங்களுக்கு அமையலாம். அதனால் வந்து ஜாயின் பண்ணுங்க. வாங்க ஷானுலதா வாங்க, ரகு வாங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பழனியப்பன் வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஜீனா வாங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே இன்னைக்குள்ள சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். அன்பு. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம வந்து பாஸ் பை பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்து நிறைய பேரை நம்ம சந்திச்சிருப்போம். வாங்க மிஸ் வாணி, வாங்க சிஸ்டர். ஓகே, ரொம்ப நன்றி எல்லாரும். வாங்க சிஸ்டர் யசோதா, வாங்க முனீஷ், வாங்க அன்பு சிவம், வாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாரும் வந்து லைஃப் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக லீவ் பண்ணாதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம போகிற பகுதியை வந்து நம்ம வந்து பரிமாறிக்கலாம். நான் என்னோட லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுறப்ப நிறைய பேரை நான் வந்து என் லைஃப்பில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுறோம். வாங்க மிஸ்டர் கணேஷ் வாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுற லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இந்த அன்புக்காக ஏங்கினவங்க வந்து அதிகமான பேர். அன்பு, அதாவது நம்ம காட்டுற ஒரு அன்பை வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றினா கண்டிப்பாக அந்த அன்பை வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவே கொடுக்கலாம். இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, நம்ம வீட்லேயே நம்ம சொந்தக்காரங்களும் இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பிங்களா இருக்கலாம், இல்லை மாமா மச்சானா, யார் வேணாலும் இருக்கலாமே. அவர் என்னைக்காச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு, இல்லை சிறை தண்டனையே அனுபவிச்சுட்டு வந்திருப்பாரு. சரிங்களா? அவர் செஞ்ச தப்புக்கு. வணக்கம் பூபாலன், வாங்க ஐயா வாங்க. ஸோ சிறை தண்டனையே அனுபவிச்சுட்டு வந்திருப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதில் யாருமே நான் சுட்டி காட்டணும்னு நினைக்கல. அவர் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாரு. ஆனால் அவர் வெளியே வந்துட்டு பிறகு இந்த சமுதாயம் டோட்டலாக அவர் வந்து ஒதுக்கிறோம். ஓ நீ இப்படி, ஓ நீ அப்படிப்பட்டவன், ஐயோ இவங்கிட்ட பேசினா நம்மளுக்கு நல்லதில்ல, நீ கெட்டவன். அவரே வந்து அந்த பிரிசன்லயே ஒரு 10 வருஷம் அவரோட லைஃபை திசை தெரியாம, ஐயோ நம்ம பண்ண தப்பு பெரிய தப்பாச்சு, நம்ம இதுக்கப்புறம் வெளியாகி நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வந்து எடுக்கணும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை யாராச்சும் கொடுக்கணும், வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும்னு அப்படி நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேர் அந்த இடத்துல வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. தெரில, எனக்கு இது சொல்றப்ப எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா இது நான் வந்து ஏன் ஷேர் பண்றேன்னா, உங்க வாழ்க்கையிலையும் கண்டிப்பா இப்படிப்பட்ட ஆளுங்களை வந்து நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஆளுங்களை நீங்க சந்திக்கிறப்ப வீட்டுல இருக்கிறவங்க தயவு செய்து அவங்களை ஒதுக்காதீங்க, எக்காரணத்தை கொண்டும் ஒதுக்காதீங்க, தயவு செய்து ஒதுக்காதீங்க. அவர் திருந்தி வர்றதுக்கு நீங்க ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பாயிண்டா இருங்க. அதாவது அவருக்கு ஒரு ஊதாக்கோலா இருங்க, அவருக்கு ஒரு காரணமா இருங்க. சரிங்களா? அவருக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களே நம்ம ஒரு தப்பு பண்ணிருச்சு, இல்ல நம்ம வீட்டுல நம்ம அண்ணன், இல்ல நம்ம தம்பி, யாரு வேணாலும் தப்பு பண்ணிருக்கட்டும், அந்த தப்பையே வாழ்நாள் முற்றிலும் சொல்லி சொல்லி காட்டி அவங்கள ஓரம் தள்ளி அவங்க வாழ்க்கையே திரும்ப இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்மளே ஒரு காரணமா இருக்க வேண்டாம். நம்மளால முடிஞ்சது இந்த அன்பை கொடுத்து அவங்களும் திரும்ப இந்த சமுதாயத்துல ஒரு நல்லபடியா வாழ்றதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கலாமே. யாரா இருந்தா கூட சரி, அது நம்மளோட ஃப்ரெண்டா இருந்தா கூட சரி. எனக்கு வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து என்னை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அக்கா, நான் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பண்ண தப்புனால, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம், நான் சில பேர் நான் மென்ஷன் பண்ணேன்னா
எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மீனா ராஜு, பன்னீர் ஹரி, ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. ஓகே அக்கா, நான் என் வாழ்க்கையில வந்துக்கா யதார்த்தமா நான் ஒரு கொலை பண்ணிட்டேங்கான்னு, சரிங்களா? யதார்த்தமா, அதாவது அவர் தந்தையை காப்பாத்த போய் அது தவறுதலா ஒரு அதாவது அவங்க தந்தையை வந்து அவங்க கொண்டுட்டாங்க, சரிங்களா? அவரு திருப்பி அந்த ஆத்திரத்துல போயிட்டு வீட போயிட்டு, வாங்கய்யா அருண் தம்பி எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும். அப்ப தச்சையெல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அவரோட அந்த ஆத்திரத்தினால அவரும் கத்தி எடுத்து வெட்டியிருக்காரு. ஆனா வெட்டப்பட்டது வந்து ஒரு குழந்தை மேல வந்து படாத இடத்துல பட்டு அந்த குழந்தையோட உயிர் போயிருச்சு. சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தாரு. சிறை அனுபவிச்சு வெளியே வரப்ப அவங்க வீட்டுல எல்லாரும் அந்த பையனை ஒதுக்கிட்டாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க ஒதுக்கிட்டா அந்த பையன் ஒரே திடியா நல்லவன ஆயிடுவானே. இல்ல, அப்படி கிடையாது. எவ்வளவுக்கு அவங்கள ஒதுக்குறீங்களோ, எவ்வளவுக்கு அவங்கள்ட்ட நீங்க வந்து விலக்கி வைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவங்க மனசுக்குள்ள என் குடும்பமே எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் யார் என்ன கேட்பாங்க, நான் என்ன வேணும்னாலும் பண்றேன் அப்படின்னு. ஏன் அப்படி? இந்த நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு பிலீஃப் இருக்கும், அதாவது இந்த ஜென்மம் மறு ஜென்மம் அப்படின்னு நினைப்போம். இந்த ஜென்மத்துல வந்து இவங்களோட நம்ம ஜேர்னி பண்றோம். ஏதோ யதார்த்தமா செய்யற தப்புகள் வந்து அது எப்பவுமே நிரந்தரமே கிடையாது. வணக்கம் சுரேஷ் பிரதர் வாங்க, நந்தினி சிஸ்டர் வாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சரிங்களா? உங்களோட கமெண்ட் நீங்க கீழே போடலாம். அதாவது நான் பேசுறது உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா, இல்ல தப்பா இருந்தா கூட நீங்க வந்து உங்களோட கமெண்ட் போடலாம். அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கிற வாசி இன்னைக்கு அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஓகே, நீ இவ்வளவுதான், நீ இதோட திரும்ப இந்த பையனை ஒதுக்கிடணும், இந்த பிள்ளையை ஒதுக்கிடணும், இது எதுக்குதான் நம்ம வீட்டுல வந்து பிறந்துச்சு, இது எதுக்குதான் நம்ம கூட இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்க விட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால அந்த 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 பர்சன் தப்பு பண்ணிட்டாரு, பரவாயில்ல, இதுக்கப்புறமும் நம்மளோட பக்கப் கொடுத்து நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்களையும் தெரியுமா ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு வர வைக்கலாமே அப்படின்னு நம்ம ஒரு கணம் நினைச்சா கூட கண்டிப்பா அந்த தம்பியோ இல்ல ஒரு அக்காவோ இல்ல யாரா இருந்தா கூட சரி, கண்டிப்பா அவங்களும் தெரியுமா திருந்தி வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நம்ம மூலியமா கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா வீட்லயும் நடக்கிறதுலாம் தப்பு, யாரு வீட்லயுமே தப்பே நடக்கல, இல்ல யாருமே தப்பே பண்ணல, நான் பெர்ஃபெக்ட் நீ பெர்ஃபெக்ட், யாருமே இந்த உலகத்துல வந்து தப்பு பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது, டெஃபினெட்லி இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கை போற ஜேர்னியில சிறுக சிறுக தப்போ இல்ல பெருக பெருக தப்போ கண்டிப்பா நடக்கும். அது எதனால நடக்குதுன்னா அவங்களோட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் நடக்குது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தெரியாது அவர் என்ன மாதிரி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு. அப்படிப்பட்டவங்களை வந்து தயவு செய்து நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல அரவணைப்பு கொடுங்க, ஒரு நல்ல 4 வார்த்தை அவங்ககிட்ட பேசுங்க. வீட்டுக்கு வந்தாங்களா ஒதுக்காதீங்க, அவங்கள வந்து தள்ளாதீங்க, அவங்க யாரும் நினைக்காதீங்க, அவங்க ஷூல இருந்து பாருங்க, சரியா? எதனால அவங்க இப்படி பண்ணிருப்பாங்க, என்ன காரணமா இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம அக்கா நம்ம கூட ஒரு நாள் சண்டை போட்டிருப்பாங்க, சே இன்னையோட நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம வந்து ஒதுங்கிடுறோம். அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆதங்கம் இருக்கும், எவ்வளவு ஒரு ஏக்கம் இருக்கும், எவ்வளவு ஒரு ஐயோ எங்க அக்கா என்கிட்ட பேசாம இருக்காங்களே, ஐயோ எங்க அப்பா என்கிட்ட பேசாம இருக்காரு, ஐயோ எங்க அம்மா என்கிட்ட பேசாம இருக்கிறாங்களேன்னு அவங்க வந்து பேசினா கூட யாருமே பேசாம ஒதுக்கி தள்ளப்படுறோம். எதனால நம்ம போறப்ப எதுவுமே நம்ம எடுத்துட்டு போறது இல்ல. இந்த உலகத்துல வாழ்ற அந்த கொஞ்ச நாள் பயணத்துல நிறைய அன்புகளை வந்து நம்ம வந்து பரிமாறலாமே, நிறைய அன்புகளை கொடுக்கலாமே. அது யாரா இருந்தாதான் என்ன, அதுவும் நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட நம்ம கொடுக்கறதுனால நம்ம எவ்வளோ அது 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 எந்த வகையில நம்ம வந்து அதை வந்து குறைஞ்சு போயிடுவோம், எந்த வகையிலுமே நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். நான் யார் மனசும் இந்த இடத்துல புண்படுற மாதிரி பேசல. ஆனா இன்னைக்கு அந்த பாய் வந்து இந்த விஷயத்தை பரிமாறுறப்ப எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பாய் பாத்தீங்கன்னா அந்த சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்து அந்த அரவணைப்பு இல்லாம அவங்களோட வாழ்க்கையை வந்து திசை திரும்பி போகுது. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிதான். அதாவது நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோல இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். நம்மளால பண காசு கொடுத்து உதவி பண்ண முடியலனாலும் ஒருத்தவங்களை தட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோரல் சப்போர்ட்டோ இல்ல ஒரு நல்ல வார்த்தைகளோ நீங்க சொல்றப்ப கண்டிப்பா அவங்க வாழ்க்கையும் தெரியுமா கண்டிப்பா மாறும். என்ன ஆயிரம் போகுது நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தை அவங்ககிட்ட சொல்றப்ப, இல்லையா நீ இப்படிலாம் செய்யாத,
ஒரு லைஃப் நீ வந்து தேர்ந்தெடு, உனக்கு ஒரு நல்ல லைஃப் நீ வந்து போ, நீ பாரு, கண்டிப்பா வந்து உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்ட் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை. அதை விட்டுட்டு அவங்கள தள்ளி விடுற மாதிரியே, ஐயோ நீ கொலை பண்ணிட்டியா, ஐயோ நீ ஒரு கொலைகாரனா அப்படின்னு அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவன் அந்த பழி செஞ்சிருக்கான். அதனால இந்த டைம்ல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து உங்களோட தெரிஞ்சவங்களோ இல்ல உங்களோட ஃப்ரெண்டோ யாரா இருந்தா கூட சரி, அன்பை நல்லா பரிமாறுங்க, அவங்க கூட நல்லா பரிமாறுங்க. என்ன வந்துட போது, ஒரு அன்பை பரிமாறுறதுக்கு எதுவுமே வந்துடாது. நீங்களே நம்பலாம். அதான் நீங்க இல்ல, அந்த நீங்கன்னு சொல்றது நானும் அதுல சேர்ந்தவங்க தான். நம்மளே அவங்கள ஒரு காரணமா இருக்க வேண்டாம். அதாவது ஒதுக்கிறதுக்கு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா இயல்பு, மனிதர்கள் தப்பு செய்யறது ரொம்ப ரொம்ப இயல்பு. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். யாருமே இந்த உலகத்துல வந்து நான் பெர்ஃபெக்ட், நான் வந்து எந்த ஒரு தப்பையும் என் வாழ்க்கையில் நான் செஞ்சதில்ல, நான் ரொம்ப இப்படி நான் அப்படி அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க பேசாம சிரிச்சிட்டு வந்துருங்க, சரிங்களா? அவங்க தப்பே செய்யலன்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம வேணுமேனு செய்யல, சந்தர்ப்ப சூழல்னால நம்ம செய்யறதுக்கு ஒரு காரணமா இருந்திருப்போம். அன்னைக்கு நம்ம பக்கத்துல யாருமே இல்லாத இருந்திருப்போம். அந்த தப்பு செய்யறப்ப தப்பு இது செய்யாத சொல்றதுக்கு கூட யாருமே இல்லாம இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி பட்சத்துல வீட்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல உங்க சொந்தக்காரங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போட்டுமே, யாரு வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்க இப்படிதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, ஐயோ இவங்க கூட சேர்ந்தமா இதோட நம்ம லைஃபே முடிஞ்சு வேண்டாம் சேர வேண்டாம் அப்படின்னு நினைக்காம உங்களால முடிஞ்சது ஏதாச்சும் ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுங்க, 4 வார்த்தை ஆறுதலா பேசுங்க. பரவாயில்ல ஐயா, முடிஞ்சு போதாவே இருக்கட்டும், உனக்குன்னு ஒரு விஷயம் கண்டிப்பா உன்னை தேடி வரும், நீ அது வரைக்கும் அந்த லைஃப் மறுபடியும் நீ வந்து இது பண்ணாத, நீ திருப்பியும் வந்து அந்த மாதிரி ஒரு தப்புகள் செய்யாம நீ இந்த வழிக்கு போ அப்படின்னு ஒரு நல்ல நல்ல வார்த்தைகளை வந்து அவங்க கிட்ட சொல்ல பாருங்க. இது என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு விஷயங்கள், அதாவது நான் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயங்கள். இது நான் வந்து லைஃபா ஏன் சொல்றேன்னா, மேபி இந்த லைஃப் நீங்க பாக்குறவங்க அன்பு வந்து இந்த வார்த்தை நேர மட்டும் கிடையாது. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மீடியால வந்து நிறைய பேரு நிறைய போஸ்ட் பண்றாங்க, சரிங்களா? நிறைய போஸ்ட்னா வந்து நல்ல நல்ல விஷயத்துக்கு வந்து போஸ்ட் பண்றாங்க, சரிங்களா? நீங்க கொடுக்கற ஒரு லைக் ஒரு ஷேர் அவங்க தலையெழுத்தே மாத்தோம். எதுக்கு கஞ்சப்படணும்? இன்னைக்கு மத்த நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லைக் கொடுக்கறாங்க, நிறைய ஷேர் கொடுக்கறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் என்னைக்குமே வருது. நம்ம தமிழ் மக்கள் நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு சின்ன சின்ன வயசு பிள்ளைங்களும் யங்கஸ்ட் ரொம்ப யங்கான பிள்ளைங்க எல்லாம் திரும்ப அந்த தொழில நிறைய விஷயம் வந்து அவங்க செய்யறாங்க. ஒரு லைக் கொடுங்களேன், அந்த ஃபேஸ்புக் பாக்குறப்ப ஜஸ்ட் ஒரு லைக், அவ்வளவுதான். அந்த லைக்கே திரும்ப இல்ல அந்த ஷேரிங்கே அவங்களோட வாழ்க்கையை மாத்தும். நம்ம தான் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், நம்ம தான் நம்மள அணைச்சிக்கணும். அது பேர் தான் அன்பு. அதுலயும் அன்பு இருக்குது. அன்பு வந்து இது மட்டும் கிடையாது, நிறைய எங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த அன்பு வந்து பரிமாறிக்கலாம். எவ்வளவோ எங்கள் இருக்கு. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் நான் இன்னைக்கு வந்து மீடியால கொண்டாந்து சொல்றேன், இதுவும் அன்பு தான், இதுவும் ஒரு அன்பு தான். இந்த அன்பு வந்து பரிமாறிக்குவோமே, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லுங்க. இப்ப நான் பண்ற வீடியோ நீங்க கூட ஷேர் பண்ணலாம், இது 4 பேருக்கு போய் சேரட்டும். வணக்கம் சிஸ்டர் சுந்தரி மாயா. அன்பு ஓகே, போன லைஃப்ல என் கூட வந்து லைஃப் செஞ்சவங்க. ஓகே வாங்க மிஸ்டர் சுந்தரி மாயா வாங்க. அன்பு தான் எல்லாத்துக்குமே வந்து காரணம். அதான் அப்ப இந்த மாதிரி அன்பை நீங்க பரிமாறுறப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பரிமாறுங்க. 4 பேருக்கு 4 நல்லது சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையை ஏதாச்சும் பேச வந்தாங்கன்னா திரும்ப அவாய்ட் பண்றோம்னு நினைச்சு நீங்க வந்து அவங்களே ஒதுக்கணும்னு நினைச்சு நீங்க ஒதுக்காதீங்க. உங்க வீட்டுல நம்ம வீட்லயே வந்து ஏதாச்சும் ஒரு தப்புகள் வந்து நம்மளோட அக்கா பண்ணிருக்கலாம், யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம், அவங்கள ஒதுக்காதீங்க. அவங்கள அணைச்சிக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட வந்து நல்லபடியா 4 வார்த்தை நல்லபடியா பேசுங்க. அவங்கள ஒதுக்கறதுனால என்ன கிடைச்சிட போது? ஒண்ணுமே இல்ல. லைஃப்ல நம்ம எவ்வளவு தூரம் போறோம் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோமா, இந்த லைஃப் வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம் தான் நம்ம வாழ்றோம். எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தோமா, தூங்குறது மத்த விஷயத்துக்கு எல்லாமே நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் கூட நம்ம வந்து தாண்டி போக மாட்டோம். அந்த 30 வருஷத்துல எவ்வளவு நல்லது செய்யலாமே, அந்த மாதிரி நல்லது செஞ்சு பாருங்க. மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும்.
நான் யாருக்காச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணனா எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு நாள் முழுக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதாவது என்ன சந்தோஷப்படுவேன்னா, ஐயோ நான் ஒருத்தங்களுக்கு நல்லபடியா அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அவங்களும் வந்து ஏதோ ரூபத்துல வந்து லைக் ஹாப்பியா இருக்காங்க, அதாவது நான் சொல்ற இந்த அட்வைஸ்னால அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களே அப்படின்னு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம வந்து சன்ஷைன் பென்குட் ஹால் ஃபவுண்டர், நான் சாரி நான் வந்து என்னோட பேர் கூட நான் வந்து அறிமுகப்படுத்தலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த மனசுல வந்து இன்னைக்குள்ள இந்த விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப தேங்கி போன மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. லைக் ரொம்ப ரொம்ப ஒரு 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 தள்ளப்பட்ட நபர்கள் வந்து என்கிட்ட பேசுறப்ப வந்து இன்னைக்கு நான் பேசுறப்ப எனக்கே வந்து கண்ணுல வந்து கண்ணீர் கலகுன்னா, அந்த பாய் மண்ணுக்கு வந்து நம்ம பேசுறப்ப நான் உண்மையிலேயே அழுதுட்டேன். அதாவது நான் வாழணும்னு நினைக்கிறேன்க்கா, ஆனா வந்து என் வீட்டுல எங்க அம்மா கூட என்ன வாழ கூட சொல்ல மாட்டாங்க, நீ ஏன் வந்தேன்னு கேக்குறாங்க, அப்படியேக்கா நான் பொல்லாதவன்னு ஆயிட்டேனா அப்படின்னு. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. இந்த லைஃப் பாக்குறவங்க எல்லாரும் நினைச்சுங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி ஒதுக்காதீங்க, யாரையுமே ஒதுக்காதீங்க. உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், ஒதுக்காதீங்க. உங்க அத்தியா கூட இருக்கலாம், உங்க மாமா கூட இருக்கலாம், அவர் தப்பே பண்ணிருக்கட்டும், பிரச்சனை இல்ல, மன்னிச்சிருவோமே, மன்னிச்சு 4 வார்த்தை அன்பா பேசுவோமே, அவருக்கு பிடிச்ச மாதிரி பரவாயில்ல, அவரு சேர்த்துக்குங்க, சேர்த்துக்கிட்டு நீங்க ஐ மீன் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்போமே, என்ன வந்துட போகுது. ஓகே, ரொம்ப ரொம்ப மனசுல ரொம்ப அந்த ஒரு ஏக்கமா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு கேஷுவலா ரெண்டமா இது வந்து பரிமாறிக்கிட்டேன். அப்படி உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, 4 பேருக்கு நல்லது சொல்லுங்க, சரிங்களா? 4 விஷயத்த பரிமாறிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஐயோ நான் என்னோட தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாது, அவன் வாழ்க்கையில் நல்லா வந்துடுவான் அப்படிலாம் நினைக்காதீங்க. பரவாயில்ல, நம்ம மூலியமா அவன் நல்லா வந்துட்டு போட்டுனா அது நம்மளுக்கு தானே பெருமை, அது நம்மளுக்கு பெரிய பெருமைல. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தவங்க வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், அவங்க அந்த விஷயத்த வந்து போயிட்டு அவங்களும் அதை செய்யறாங்கன்னா பெருமை, அது நம்மளுக்குள்ள ஒரு பெருமை. பரவாயில்லையே, அவங்களும் இன்னைக்கு வந்து நல்லா இது பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு பெருமை, சரிங்களா? ஸோ இன்னைக்குள்ள கதை இவ்வளவுதான். அந்த மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் இந்த மாதிரி சம்பவங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் நீங்க கொடுப்பீங்கன்னு மனசார நான் நம்புறேன். நாளைக்கு நம்மளோட லைஃப்ல நம்ம கூட இன்னொரு நபரும் வராங்க, கண்டிப்பா நீங்களும் வந்து கலந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே டைம் 8 மணிக்கு மறுபடியும் மீண்டும் சந்திப்போம். உங்கள்கிட்ட அதாவது இந்த லைஃப் பேசுறப்ப வந்து எனக்கு நிறைய பேர் லைஃப் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது எப்பவுமே வந்து நம்ம வந்து வெளியே போய் நம்மளோட ஹால்கள் இருக்கிறப்ப நிறைய பேர் நிறைய பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்போமா. இந்த பெண்டமிக் டைம் வந்ததுலேருந்து நம்ம யார்கிட்டயுமே வந்து ரொம்ப பேசக்கூட முடியறதில்ல, ஒன்லி இந்த மீடியா மட்டும்தான். இன்னைக்கு நான் பேசுற லைஃப் முதல்ல இருந்து எனக்கு கடைசி வரைக்கும் என் கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, யாரு என்ன இது போட்டாலும் ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் லைக் கொடுங்க. அவங்களோட பிசினஸ் வியாபாரத்தை கொஞ்சம் அப்டேட் அவங்க பண்ணட்டுமே. நீங்க கொடுக்குற அந்த ஒரு லைக் அவங்க தலையெழுத்தை மாத்தோம். அன்பு பல பல வகையாக நம்ம வந்து பரிமாறிக்கலாம், பல வகையாக பரிமாறிக்கலாம். அன்பா சமைச்சு போடலாம், அன்பா சாப்பாடு கொடுக்கலாம். இது எல்லா லேடிஸ்க்கும் ஒன்று சொல்றேன், நம்மளோட சாப்பாடு நம்ம சமைக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு சமைக்காதீங்க, சரிங்களா? இன்னைக்கு நீங்க சமைக்கிறது வந்து உங்க பிள்ளைங்க சாப்பிட போறாங்க, உங்க ஹஸ்பண்ட் சாப்பிட போறாங்க. நீங்க ஒரு மட்டமான ஒரு குக்காவே இருக்கட்டும், சரிங்களா? நீங்க உங்களுக்கு சமைக்கவே தெரியாமே இருக்கட்டும், ஆனா நீங்க அந்த அன்பா சமைக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த இடத்த ருசி கொடுத்துரும். அது போயிட்டு அவங்க சாப்பிட்றாங்க பாருங்க, அந்த அன்பான சமைக்கிற அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடம்பு முழுக்க அது வந்து பரவுது. அதனால எது செஞ்சாலும் ஒரு 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 சின்ன ஒரு அன்பு கொடுங்க அந்த இடத்துல, ஒரு சின்ன ஒரு லைக். அதே மாதிரி சமைச்சு போறவங்க கிட்டையும் நீங்களும் வந்து சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லி அதையும் அன்பா நீங்களும் பரிமாறிக்கீங்க, சரிங்களா? இன்னைக்கு லைஃப்ல இதுதான். ரொம்ப நன்றி, என் கூட கடைசி வரைக்கும் வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னமா அன்பு ஒரு அன்பு ஒன்று அனாதே சொல்றாங்க. அன்பு அனாதையே கிடையாது, அன்பு நிறைய. அதாவது எப்படி இந்த இந்த பிரபஞ்சத்துல இந்த காத்தை வந்து நம்ம மேல வந்து எங்க இருக்கு எப்படி கொண்டுட்டு வருதுன்னு தெரியாம இருக்கோ, அதே மாதிரிதான் அந்த அன்பும். அன்பு மிக பெருசு, மிக மிக பெருசு. கொஞ்சம் உங்க அன்பை காட்டி பாருங்க, எல்லாத்துட்டையும் காட்டி பாருங்க, கண்டிப்பா உங்க அன்பு மற்றவங்களுக்கும் தேவைப்படும்.
இன்னையோட இந்த லைஃபை இதோட நான் முடிக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. எப்பயுமே ஒரு குட்டி ஜோக் சொல்லுவேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப இமோஷனலா நான் பேசுறதுனால எனக்கு ஜோக்ஸே வரல. அதனால நான் சிரிக்கிற மாதிரி நீங்களும் சிரிங்க. வாழ்க்கையில எது நடந்தாலும் நல்லா சிரிச்சு இருங்க. அதாவது எல்லா வாழ்க்கையிலயும் வந்து கஷ்டங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம ஒரு ஓரமா உட்காந்துட்டு ஓன்னு அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சிருந்தா அந்த கஷ்டம் மட்டும் போயிருமா? கண்டிப்பா போவாது. வரட்டும், வரதை நம்ம பாத்துக்குவோமே. அதை விட்டுட்டு ஏன் அதை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்பானே? உண்மைங்களா இல்லையா? சரிங்களா? இன்னைக்கு நான் தமிழ் ஸ்கூல் கிடையாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் பேசுறேன். நான் ஏதோ தப்பா எதுவும் பேசியிருந்தா யாரும் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. தப்பா எதுவும் பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. சரிங்களா? யாரும் மனசை புண்படுறதுக்காக நான் இது பேசல. ஆனா இந்த வாழ்க்கையில நடந்த கதைகள் நான் சொல்றேன். ஏன்னா பிரிசன்ல அதாவது ஜெயில வாழ்றவங்க, அதாவது மேபி அந்த போலீஸா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க போய் பாருங்க. அங்க நிறைய பேர் திருந்தி வாழணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. பாவம், அவங்களாம் ரொம்ப ரொம்ப பாவம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களோட வளர்ப்புல அவங்க இந்த பிறக்கிறப்ப யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க, யாருமே கிடையாது. ஆனா அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்கள அப்படி மாத்துது. அவங்க இப்ப சொல்றாங்க, இப்ப என்னோட பிள்ளையே வச்சுக்கோங்களேன், என் பிள்ளை ஒரு ராங்கி பண்ணிருச்சு, அவன் சேர்ந்த கூட்டளி சரியில்லைன்னு சத்தியமா நான் சொல்லவே மாட்டேன். சேர்ந்த கூட்டளி சரியில்லைன்னு. நீ சரியா இருந்தா நீ யார் கூட சேர்ந்தாலும் கண்டிப்பா உனக்கு அந்த பழக்கம் வராது. அப்படியே உன்னோட ஃப்ரெண்டு அப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை வச்சிருந்தாங்கன்னா நீ உன்னால அவங்களையும் திருத்தி உன் வழிக்கு நீ எடுத்துட்டு வா. அப்படிதான் நான் என்னோட பிள்ளைங்கிட்டையும் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கிட்டையும் நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். என்னைக்குமே என் பிள்ளைங்க யாராச்சும் ஃப்ரெண்டு கூட என்னாச்சும் செஞ்சுட்டா கூட அவங்கள நான் தப்பு சொல்லவே மாட்டேன். நான் என் பிள்ளைங்களை மட்டும்தான் நான் கண்டிப்பேன். இது என்னோட கேரக்டர். ஏன்னா மற்றவங்களை நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு அதிகாரமே கிடையாது. இப்ப நம்ம பிள்ளைங்கனாலேயோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கனாலேயோ அவங்களும் ஒரு நல்ல ஒரு வழிக்கு வராங்கன்னா அது நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அப்ப நம்ம வளர்ப்பு நல்லா இருக்குதானே அர்த்தம். அப்ப நம்ம பிள்ளைங்களையும் அன்பா பாருங்க. சரிங்களா? ஓகே, இதோட முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம் 8 மணிக்கு. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த அன்பு உங்களுக்காக தான். ஓகே, வணக்கம். யாரு பிள்ளை சாப்பாடு பத்தி எவனாச்சும் கேட்டனா? அம்மா இன்னும் லைஃப்ல இருக்கனா? மை காட், நான் ஒன்னும் லைஃப்ல இருக்கேன்னு எனக்கே தெரியல. சாரி. லைஃப் இதோட முடிச்சுக்கலாம். சாரி.